அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். நான் தீபிகா. இப்போ கார்ட்டூன் வந்துட்டு விகடன் வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியும் இல்லை இப்படியும் இல்லை, ஆனா எப்படியோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து அண்ணாமலை அவர்களுடைய இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் அண்ணாமலைக்கு ஆப்பு வைக்கிறதா திமுக நினைக்கிற ஒரு பிளானும் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். என்னடா தெளிவா சொல்றேன். விகடனுடைய கார்ட்டூன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டிடி லிமிடேஷன்ஸ் வந்துட்டு அந்த பில் வந்து பாஸ் ஆகும் இல்லையா. ஸோ அதனுடைய நகல் என்ன பண்றாரு, ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அதை வந்து எரிக்கிறாரு. ஓகேவா, நம்ம தான் எல்லாமே வந்து கொஞ்சம் பயங்கரமா பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்றாரு. பண்ணவரை போட்டோ எடுத்து கிளிக் பண்ணி வச்சுக்கிச்சு மண்டக்குள்ள விகடன். இன்னைக்கு என்ன பண்றாங்க, இந்த மாதிரி அதே கருப்பு சட்டையில ஒரு பக்கம் நெருப்பெரிய, இன்னொரு பக்கம் அதே ஸ்டாலின் அவர்கள் தண்ணி ஊத்துறாரு அந்த டீலிமிட்டேஷன் பில்ல. ஸோ இதுக்கு பின்னாடி மோடி அவர்கள், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்றாரு, நிக்கிறாப்புல ஒரு வெள்ளை கலர் சட்டை எடுத்து கையில வச்சுக்கிட்டு காவி துண்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. புரியுதோ? புரிஞ்சிருக்கணுமே. வாங்க, நான் சும்மா தண்ணியை ஊத்தி விட்டு வாங்க, நம்ம பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லி தண்ணியை அவர் ஊத்துறாருனாவே வர போறதாக தானே அர்த்தம். சோ திமுக அப்படிங்கிற இந்த கட்சியும் பாஜக அப்படிங்கிற இந்த கட்சியும் கூட வரவில கூட்டணி அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லைன்றது சொல்றாங்க. இது உண்மையாவே நடக்குமா தீபிகான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா நடக்கும். ஏன்னா இவரை முதலமைச்சரை ஆக்கக்கூடாது அப்படிங்கிறதுலயே இன்னாலாம் கோல்மால் பண்ண முடியும், எப்பெல்லாம் ஏமாத்த முடியும், இன்னாலாம் ஃபோர்ஜரி செய்ய முடியும், திமுகவும் சரி அதிமுகவும் சரி போட்டு பிளான் பண்ணி எடப்பாடியை கூட முதலமைச்சரா ரெடி பண்றதுக்கு ஓகேன்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணாங்க. ரொம்ப வருஷமா எதிர்கட்சியாகவே இருக்கக்கூடிய இவங்க ரெண்டு பேரும் சேர்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அதுவும் அந்த குரூஷியல் டைம்லனா இப்போ வெற்றி வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மி. இருக்கிற எல்லா அமைச்சர்களும் பூந்தடிச்சு இங்க விளையாண்டாங்க. இருக்கிற எல்லா கட்சியும், கூட்டணி கட்சியும் தபக்கு தாவி தவைக்க பக்கம் வந்துட்டாங்க. ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, இல்லைன்னா ஓட்டுறாங்க, இல்ல டீ ஆத்துறாங்க. ரெண்டுமே அதான், அவ்வளவுதான் பண்றாங்க அவங்க. அப்போ இது அமையுமான்னு கேட்டீங்கன்னா வேற வாய்ப்பு இல்லை. இப்போ பிஜேபி என்ன பண்ணோம், வேற வாய்ப்பு இருக்கா? அதிமுக பாத்துக்கலாம், சரிங்க, டிஎம்க உள்ள வரட்டும் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ்க்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் தவேகா கூட சேர்ந்து சொன்ன திமுக இது எப்படி நடக்கும், இது என்ன மாதிரி மனநிலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக எதிர்ப்பு மாதிரி தெரியும், ஆனா எதிர்ப்பு இல்லை. நீங்க பாட்டுக்கு ப்ராசஸ் பண்றத பண்ணுங்க, பாத்துக்கலாம், இப்படிதான் இருக்கும். ஏன்னா ஒரு டைம்ல எல்லாம் ஞாபகம் இருக்கா, மும்மொழி கொள்கைக்கு அவ்வளோ பிரச்சனை, டீலிமிட்டேஷனுக்கு அவ்வளோ பிரச்சனை. அந்த டைம்ல பீக்குக்கு போகும். அதுக்கு பின்னாடி திமுக ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை வச்சிருந்துருக்கும், வேற ப்ராப்ளமா மறைக்க இந்த ப்ராப்ளமை கொண்டு வருவாங்க. ஸோ இப்படிலாம் பஞ்சாயத்து பண்ணாங்களே தவிர உண்மையான ஒரு மனநிலைன்னு கேட்டீங்கன்னா வர்த்தே கிடையாது. அடுத்து இப்போ இவங்க சேர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நான் சொன்னேன்ல, அது ஏனும் சொல்றேன். ஒரு பக்கம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் திருச்சி சிவான்னு நினைக்கிறேன், இவரை கூப்பிட்டு ரொம்ப நேரம் வந்து பார்லிமெண்ட் அந்த வளாகத்துல பேசிட்டு இருந்திருக்காங்க ரொம்ப நேரம் அந்த அவங்களுடைய ஆஃபீஸ் ரூம்ல. ஸோ இந்த ஒரு போட்டோ வந்து என்ன அவங்களுக்குலாம் என்னன்னு தெரியலையா, பேசிக்கிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி கனிமொழி, திமுகவுடைய எம்பியா இருக்காங்க இல்லையா, கனிமொழி அவர்கள், யோசிச்சு பாருங்க, கனிமொழி அவர்கள் கூட கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஒரு ஃபுட்டு என்ன சொல்லுவாங்க, விருந்து கொடுத்துட்டு ஒரு 3 hours கிட்ட ஆலோசனை அப்படிங்கிறது மீட்டிங் நடந்திருக்கு ரெண்டு பேருக்கும். அப்ப என்ன மீட்டிங்கா இருந்திருக்கும், நீ அடிக்கிற மாதிரி அடி, நான் அழுகுறேன், நீ அழுகுற மாதிரி நான் அடிக்கிறேன்னா வாட் இஸ் திஸ் மீனிங் சொல்லுங்க. ஸோ இப்படிதாங்க இவங்களது எல்லாமே இருக்கு. இவங்க எல்லாமே வந்து சோ பேட், வெரி டர்ட்டி ஃபெலோஸ், டர்ட்டி பாலிட்டிஷியன்ஸ் அப்படிதான் சொல்லணும், டர்ட்டி பாலிட்டிஷியன்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ இது என்ன ஆகுது, இது எப்படி இப்படி பொருளுன்னு யோசிச்சு பார்த்துட்டு இருந்தா, வீதி லீடர்ஸ் இயக்கத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்குலாம் ஒரே ஒரு ஸ்கெட்ச் தான், கிளீன் அண்ட் கிளியரா இருக்காங்க. மத்தியில ஆட்சி செய்யக்கூடியது, எப்பவுமே செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடியது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். அவர் தான் இருக்கணும், மத்தியில அவங்க தான் இருக்கணும். அடுத்து மாநிலத்துல ஆட்சி செய்யக்கூடியது அண்ணாமலையா இருக்கணும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் இருக்கணும். இவங்க ரெண்டு பேருடைய ஜோன் எங்கேயுமே எந்த இடத்துலயுமே விழக்கூடாதுங்கிறது தெளிவா இருக்காங்க. அப்போ இங்க எங்களுக்கு வந்து ஒரு கேள்வி வந்து, சரி ஓகேங்க, உங்களுடைய பாயிண்ட் ஓகே, பட் திமுகவும் பிஜேபியும் கூட்டணி வச்சா நீங்க எப்படி இது என்ன சாத்தியம், எப்படி ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா தெரியல, மண்டை வந்து குழப்புது. ஆனாலும் தெளிவா இருக்கிறாங்க, இல்லைங்க திமுக கூட வந்தா என்ன, நம்ம அவங்க வாழ்ந்து ஸ்ரீனிவாசன் சொல்ற மாதிரி, நயினார் சொல்ற மாதிரி இவங்க எல்லாம் முட்டு கொடுக்குற மாதிரி நம்மளாலாம் கொடுக்க முடியாது. சனாதனத்தை கொசு மருந்து வச்சு அடிப்பேன் ஒழிப்பேன்னு சொன்ன அந்த கட்சி கூட எங்களால சேர முடியாது. நாங்க எப்படி அவங்கள வந்து இங்க விடுவோம்,
இங்க விடுவோம், வாய்ப்பே இல்லை. நார்த் சைட்லலாம் இருக்கிற பெல்ட்டை மட்டுமே சூப்பரா பாதுகாத்தாவே போதும், அந்த எம்பிஸ்னுடைய ஆதரவு இருந்தாவே போதும். கண்டிப்பாக சொல்றேன், இவர் போய் அங்க நிக்க முடியும், அவரால் வின் பண்ண முடியும். மோடி அவர்கள் சான்ஸ் நிறைய இருக்கு, நம்ம தான் இங்க சப்போர்ட் பண்ணி தான்லாம் இல்லை அப்படிங்கறத கூட சொல்றாங்க. ஸோ தெளிவா இருக்கிறது என்னன்னா, பிஜேபியும் திமுகவும் கூட்டு சேரவே கூடாது. இவங்க சேர்ந்தாங்கன்னா என்ன ஆகும், அண்ணாமலைக்கு பாதிப்புன்னு நினைக்கிறாங்க, பட் அங்க அவருக்கு பாதிப்பு அப்படிங்கிறதெல்லாம் வர வாய்ப்பே இல்லை. இவர் மேபி இந்த 3-4 இயர்ஸ்ல லீட் ஆயிட்டாருன்னா ஏன் அவங்களே கூட இவரு கூட வந்து கூட்டணி வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. என்ன வேணா நடக்கலாம், பார்ப்போம், பொறுப்போம். முக்கியமான இன்னொரு செம்ம டாபிக், தமிழகத்துல லஞ்சம் ஒழிப்பு அப்படிங்கிறது அந்த அதிகாரி என்னப்பா இவரே இருக்கிறாரு, அருண் ஐபிஎஸ் இருக்காரு, அவர் மாற்றம், அப்புறம் இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க. ஆனா அருண் ஐபிஎஸ் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு மன கசப்பே இருந்ததுங்க. இப்போ இருக்கிற திமுக அவருடைய டர்ட்டி ஃபைல்ஸ் எல்லாத்தையும் தூசி தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தட்டுற தட்டுல அந்த தூசியோட சேர்ந்து ஃபைலும் கீழே விழணும், அந்த ஆட்களும் கீழே விழணும், பிடிச்சி நொறுக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள் கூடிய விரைவில் காவி துண்டோட நம்ம பார்க்க போறோமா. அடடா, என்ன ஒரு அழகு, என்ன ஒரு அற்புதம். ஆமா தானேங்க. என்னன்னா டாஸ்மாக்ல 10 ரூபா, என்ன 10 ரூபா பாலாஜினே எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வழக்கை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. என்னால முடியல, என் ஊருக்கு கூட போக முடியல. காலைல ட்ரிப்ளிகன் ஸ்டேஷன்ல ஒரு சைனு, திரும்பவும் சாயங்காலம் ஒரு ஸ்டெயின். என்னாலாம் முடியல, என்னால தலை வலிக்குது, என்னால முடியல. நான் மாட்டி விட்டு என்னதான் பிரச்சனை, யார் யாரெல்லாம் இதுல அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நான் உங்க எல்லாம் சொல்லிட்டு போய் பிஜேபிக்கு சரண்டர் ஆயிட போறேன். அடுத்த மாநில தலைவர் நம்ம அண்ணன் தான், செந்தில் பாலாஜி அவர்கள் தானா. நயினார் அவர்கள்லாம் ஓரம் கட்டப்படுவார் கூடிய விரைவில் கூட சொல்லப்படுது. ஏன்னா நம்ம உயிர் முக்கியமா இல்ல இது முக்கியமா அப்படின்னு நினைச்சா நம்ம என்னங்க நினைப்போம், நம்ம சந்தோஷமா இருந்து வெளியில ஆளணுமா வேணாமா. அப்ப நீ வா என் கட்சிக்கு வான்னு ஒரு டிமாண்ட் வச்சா என்ன பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ ஊழல், அவ்வளோ கேஸ், அட்டடா அப்படின்னு தான் இருக்கு. இப்போ வந்து தூசி தட்ட போற ஃபைல்ஸ் யாருடைய தலைமையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, லஞ்சம் ஒழிப்பு அதிகாரியாக ஆனந்த் குமார் சோமானி அவர்கள் நியமனம் செய்ய நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ 99 பேட்ச் ஐபிஎஸ் ஆஃபீஸரு, தமிழ்நாடு கேடர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அவர் வேலை செய்த அனுபவங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. இப்போ வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிறாரு. இப்போ மாநில அரசாங்கமா இப்போ நம்மளோட தமிழகத்துக்கு அவர் வந்து நியமிக்கப்படுறாருங்கும் போது செம பெரிய ஒரு ஹைப்பா இருக்கும். பிகாஸ் இங்க இவங்க யாரு என்ன இவங்க எப்படி அப்படிங்கிறது தெரியும். ஆனா பெரிய அளவுல இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்க மாட்டாங்க. அருண் ஐபிஎஸ் அவர்கள்லாம் இங்க இருக்கிற ஏதாவது அமைச்சருக்கு ஏதாவது ஒரு சின்ன ஜுரம், ஏதாவது ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷனுக்கு வர்றாங்க தமிழக வெற்றி கழகம் இந்த அரசாங்கம் வைக்குதுன்னா அப்பயே அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடும். அப்படித்தானே அவர் வந்து என்ன அரசனுடைய ரகசியங்கள்லாம் லீக் பண்றீங்கன்னு சொல்லிட்டு டப் டப்புன்னு அவரை தூக்கி வேற இடத்துல அடிச்சு விட்டாங்க. ஸோ இப்போ அருண் ஐபிஎஸ் அவர்கள் மேல நிறைய எடுத்துட்டே இருக்காங்க. இது எப்படி நீங்க சொன்னீங்க, இந்த விஷயம் எப்படி உங்களுக்கு வந்துச்சு, ஏவா வேலை ஏன் போனாரு, நேரு அவர்கள்ட்ட லைன் அப் பண்றாங்க, அப்படி நெருக்குறாங்க. அதிகாரிகள்லாம் பதட்டத்துல இருக்காங்க. ஸோ இப்போ முக்கியமா டாஸ்மாக் வழக்கு அப்படிங்கிறது தான் உச்சத்தை தொட போது, பூகம்பம் வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா டாஸ்மாக் வழக்குல சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய நிறைய நபர்கள் அப்படிங்கிறவங்க உதயநிதியும் ஒருத்தர். ஏன்னா அவருடைய ஃப்ரெண்ட் ரித்திஷா அவரு கூட இவரும் அப்படிங்கிறதுலாம் கணக்கு எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ உதயநிதியை அரெஸ்ட் பண்ணலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பண்ணுவோம் அப்படின்றது தவைக்கு அரசு காமிச்சிட்டாங்க. ஸோ உங்க மேல பிரச்சனை இருக்குங்க, பஞ்சாயத்து இருக்கு, இதெல்லாம் நீங்க செய்திருக்கிறீங்கன்னு அவங்க நிறுவனம் செய்தாங்கன்னா என்ன ஆகும், என்னங்க ஆகும், அவ்வளவுதான், சோலி முடிஞ்சு. ஸோ பதட்டத்தின் உச்சத்தில் அதிகாரிகள், அதுவும் டாஸ்மாக் வழக்குல செந்தில் பாலாஜி அவர்களும் பயங்கரமான ஒரு என்ன பண்றது என்ன பேசுறது எப்படி மூவ் பண்றது ஒண்ணுமே தெரியாம முடிச்சிட்டு இருக்காராம். தரமா இருக்க போது. ஸோ போதைப் பொருட்களுடைய அட்டுழியம் அப்படிங்கிறது தாறுமாறா வெடிக்குதுங்க. ஒரு வீடியோ பார்த்தேன், படிக்கிற பசங்க அரசு பள்ளியில மாணவிகள் யாரு குடிச்சாலும் தப்புதான். யார் வந்து இந்த கஞ்சாவோ இல்ல வந்து அந்த கூலீஃபா சம்திங் ஏதோ சொல்றாங்க, என்ன கன்றாவையோ அதெல்லாம் நாங்க பேன் பண்ணிட்டோம்னு சொன்னாலும் அதை வாங்க தான், கஞ்சா வாங்கலாம் போல, அந்த கூலீஃபை வாங்கறதுக்கு தான் போனாங்கன்னா அதுவும் தானே பேன் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ இங்க எங்கேயோ எப்படியோ ஒரு சந்தில பூந்து வருது, எல்லாத்தினுடைய புழக்கமும் நடக்குது. நாங்க இத்தனை டன்னை எரிச்சோம் கொளுத்தணும் பண்ணோம்னா இதெல்லாம் எப்படிங்க யூஸ் பண்றாங்க, அடிச்சு கொள்ளெல்லாம் நடக்குது, கொலை நடக்குது, எப்படி ஒண்ணுமே புரியல. அரசாங்கம் நிறைய ஆக்ஷன்ஸ் எடுக்கிறீங்க, பட் அது தெளிவா கிளீனா பண்ணுங்க. நான் வீடை பெருக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேயும் குப்பையை விட்டு நான் பெருக்கிட்டேன்னு சொல்லி காமிச்சு குப்பையை மட்டும் அள்ளி காமிச்சா போதுமா? இப்ப நீங்க வந்து வீடை பாக்குறீங்க, இது என்ன இந்த பக்கம் பேட்சா அப்படியே வச்சிருக்க, இன்னும் அந்த பக்கம் வச்சிருக்க, என்ன ஒழுங்கா பெருக்க தெரியாதான்னு கேட்க மாட்டாங்களா? அதே மாதிரிதான் கொஞ்சம் குப்பையை மட்டும் எடுத்துக்கிட்டா போதுமா? சுத்தமா பெருக்கணும்ல, அதுதானேங்க சுத்தம், அதுதானேங்க கிளீனான சொசைட்டி. பார்த்தேங்க, எனக்கு பதறி போச்சு. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல மாணவிகள் 2 பேர்
3 பேர், 2 பேர் வந்து குடிக்கிறாங்க, ஒரு பொண்ணு வந்து அந்த வீடியோ எடுக்குது. என்ன எனக்கு சொல்றது, இவங்கெல்லாம் வந்து எதிர்காலத்தினுடைய ஒரு தூண்கள் இல்ல, வெடிச்சிருச்சு மனசே. நம்ம ஒரு ஃபேமிலி இருக்குல்ல, அந்த ஃபேமிலி யோசிக்கணுமா இல்லையா? ஒரு பெண் பிள்ளைகள் எவ்வளோ மோசம், நமக்கெல்லாம் வீட்டில் இருக்காங்க குழந்தைகள்லாம் அப்படின்னும் போது, இந்த சொசைட்டியை பார்த்து பயப்படும் போது எப்படி இருக்கு? எங்க பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல்ஸ். இப்பெல்லாம் ஒரு 30, 35 வயசு வந்துருச்சுன்னா பல பிரச்சனைகள் உடல்ல வந்துருது ஆட்டோமேட்டிக்கா. நம்ம சும்மா நார்மலா நல்லா இருக்கிறோம் அப்படிங்கும் போதே இருக்கிற பிரச்சனைகளை தாங்க முடியல. இதுல இந்த போதைப் பொருட்கள்லாம் உள்ள எடுத்துக்கிட்டோம்னா, பெண்களானாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, எல்லா விதமான பிரச்சனைகளும் சின்ன வயசுலயே. அப்ப பாப்புலேஷன் எல்லாம் எங்க இருந்து தங்குறது? நம்ம நம்ம வீட்டுல நம்மள அழகா பெத்தவங்க பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், நம்மளுக்கு செஞ்சு 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 அரைகுறை வயசுல போய் சேர்றதுக்கா? எதுக்கு போறீங்களோ அதை பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு இது ஜாலி இல்லை, இதெல்லாம் வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடையாது. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பெருசா வந்து அப்படியே கொட்டுமா பிரிச்சுக்கிட்டு அப்படியே சந்தோஷம் தாண்டாம ஆடுமானா ஒரு மண்ணாங்கட்டி மயிரும் கிடையாது. போற வேலை என்ன? படிக்க போறியா? மூட்டு படிச்சுட்டு வாங்க, நிறைய போங்க, போய் ஊர் சுத்துங்க, ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணுமா, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா போறீங்களா, வெளில போயிட்டு வாங்க. அதெல்லாம் பரவாயில்லைங்க. இந்த மாதிரி கேவலமான வேலைகள் செய்யறதுக்கு எங்க தைரியம்? என்ன மாதிரி ஒரு தைரியம்? ஸ்கூல் கேம்பஸ்குள்ள நான் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு சுத்தமா எனக்கு என்ன டிஃபைன் பண்றதுன்னே எனக்கு தெரியல. அவ்வளோ கேவலமாக நடந்துட்டு இருக்கு இந்த அரசாங்கத்திலயும். ஏங்க நாங்க இப்பதானங்க ஆட்சி அமைச்சோம், அதெல்லாம் விஷயம் இல்லை. நீங்க நீங்க பண்ணிதான் ஆகணும், நீங்க செய்துதான் ஆகணும். மாற்றம் கொடுக்கணுன்றதுனால தான் நாங்க உங்களை சூஸ் பண்ணியிருக்கோம். இல்ல நாங்க அதெல்லாம் வந்து இல்ல நாங்க இப்பதான் வந்திருக்கோம், எங்க டைம் கொடுங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது. டைம் ஆயிட்டே இருக்கு. ஒரு இடத்துல நடக்கிற விஷயங்களை டப்பு டப்புன்னு கொடுங்க. அப்ப லஞ்சம் எங்கேயோ வந்து ஊழலோ இல்ல லஞ்சமோ எங்கேயோ தின்னுட்டு இருக்கு, அதனால தானே இப்படி வருது. இல்லைன்னா எப்படி வந்து புழக்கம் திரும்பவும் உள்ள வரும்? அப்ப அந்த அதிகாரிகளை பிடிங்க. என்ன செய்யணுமோ அரசாங்கம் தயவு செய்து ஸ்டெப் எடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.